கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலைகளிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலைகளில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். இந்த நாளிலும் வியாகுல நாள், பரிசுத்த நற்கரனின் நாள். ஆண்டவர் சீசரின் கால்களை கழுவுதல். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 19 ஆகிய வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கு. முதலாம் வசனத்திலே, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து, அவருக்கு தெரியும் என் வேலை வந்தது. தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடைய சீசர்கள் எல்லாரிடத்திலும் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் சீசர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீசர்களிடத்தில் முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். 2ஆம் வசனம், சீமோனின் குமாரனாய் யூதாஸ் கரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை எப்போ ஆரம்பிக்கு அப்படின்னா, பிசாசுக்கு யாரும் இடம் கொடுக்க கூடாது. யூதாஸ் கரியத்தினுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. அப்ப இந்த பிசாசு யூதாஸ் கரியத்தினுடைய இருதயத்தை தூண்டின பின்பு. எப்போதுமே எச்சரிப்போட தான் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில யாரெல்லாம் வளரணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ எச்சரிப்போட தான் இருக்கணும். ஏன்னா இந்த பிசாசானவன் ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே எதையாவது தூண்டி தூண்டி பார்ப்பான். யூதாஸ் கரியத்தினுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2ஆம் வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் யூதாஸ் கரியத்தினுடைய இருதயத்தை தூண்டின பின்பு. இருதயத்தை போய் தூண்டியிருக்கான். இயேசுவை காட்டி கொடு, 30 வெள்ளிக்காசு ரோம்பங்கள்ல அழகா சிஸ்டமேட்டிக் மாதிரி இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எதுக்கு எச்சரிப்பா இருக்கணும் அப்படின்னா, இருதயத்தை எது மேலே கொண்டு போய் வச்சிடக்கூடாது. இப்ப இன்னைக்கு செய்திக்குள்ள வரும்போது நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, இயேசு கூடயே இருந்த யூதாஸ் காரியத்து தான் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் இருதயம், அந்த பண ஆசை அவனுக்குள்ள இருந்திருக்கு. 3 வருஷம் இயேசு கூட இருந்தா கூட அந்த பண ஆசை அவனை விட்டு போகல. இந்த கடைசி காலத்துல இப்ப நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, நிறைய குடும்பத்திலே இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு வாழிற ஜனங்கள் சில உலகத்தினுடைய காரியத்தை வெறுக்காம இருக்கிறாங்க. உலகத்தினுடைய காரியத்தை வெறுக்க வேண்டிய காரியத்தெல்லாம் வெறுத்தா மட்டும்தான் சீசரா இருக்க முடியும். சர்ச்சைக்கு போற நிறைய குடும்பம் இன்னும் அந்த பழைய வாழ்க்கை, பழைய காரியங்கள், பழைய எண்ணங்கள் அது எல்லாம் உள்ள கிடக்குமானால் என்னைக்குனாலும் பிசாசுக்கு இடம் கொடுத்துருவாங்க. ஏன்னா யூதாஸ் கரியத்தினுடைய வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். 2ஆம் வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு.
அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. ஒரு மனுஷன் எதுல வீக்கா இருக்கான், எதுல பிரச்சனையா இருக்கான், எதுல குறையா இருக்கான், எந்த மாம்ச எண்ணங்கள்ல இருக்கான், எந்த இச்சையில இருக்கான், எந்த பொருளாசையில இருக்கான், எந்த பண ஆசையில இருக்கிறான், ஒரு மனுஷன் எதுல வீக்கா இருக்கான். பழைய ஏற்பாட்டிலே யோபு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது அப்படின்றாரு. யோபுக்குள்ள என்ன வந்துட்டு அப்படின்னா, ஒரு பயம் வந்துட்டு. அப்ப பிசாசு எதை பார்க்கறான் அப்படின்னா, இவனுக்குள்ள பயம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பான். ஒரு மனுஷன் 100க்கு 100 பர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் பிசாசு தொட முடியாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளு, ஐயா நான் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கேன், ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நான் வீக்கா இருக்கேன் அப்படின்னா, முதல்ல அந்த காரியத்துல மனம் திரும்பிடணும். என்னைக்குனாலும் ஒரு மனுஷன் விழுந்து போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்களுக்குள்ளே எதுலெல்லாம் குறையா இருக்கிறாங்களோ, எதுலெல்லாம் வீக்கா இருக்கிறாங்களோ, பிசாசு அந்த இடத்துல தான் டார்கெட் பண்றான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் மிகவும் எச்சரிப்போடு இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். யாருக்கு எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, நம்ம எப்படி மீட்கப்பட்டிருக்கோம், எதுல இருந்து நம்ம வெளியில வந்திருக்கோம், இயேசு கிறிஸ்து நம்மளை எதுல இருந்து தூக்கி எடுத்தாரு, அதுல நம்ம மறுபடியும் விழுந்துடக்கூடாது. நான் கையில பைபிள் எடுத்து வாசல கண்டுபிடிச்ச ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுக்கும்போது, மனம் திரும்பும் போது, கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது, எந்த காரியத்துல இருந்து மனம் திரும்பி இருக்காங்க, அதை முதல்ல நல்ல மைண்ட்ல செட் பண்ணி வைக்கணும். இதை நம்ம எப்படி கொஞ்சம் ஜனங்களுக்கு சொன்னாதான் புரியும். ஒரு குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டிருக்காங்க. அந்த ஐயா வாலிப வயசுல திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக தண்ணி அடிச்சிருக்காரு. ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நல்ல அழகா திருந்தி மனம் திரும்பி வாழ்ந்திருக்காரு. ஒரு நாள் வீட்டுல கணவன் மனைவி சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போட்டதுக்கு அப்புறம் இவர் வெளியே வந்துட்டாரு. வெளியில வந்த உடனே அந்த ஒயின் ஷாப் போகும்போது, இன்னைக்கு பேசாம தண்ணி அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அடிச்சிட்டாரு. தண்ணி அடிச்சுட்டு அவர் பேசாம வந்துட்டாரு. ஒரு 2-3 நாள் கழிச்சு அவரை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. அப்ப என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி பிரதர், என் மனைவிட்ட சண்டை போட்டேன், அன்னைக்கு போய் தண்ணி அடிச்சிட்டேன். அப்ப என்ன அர்த்தம், என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அண்ணே, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உங்களுடைய கோபம் தனிய கடவுது. உங்க மனைவி தானே, அவங்கள்ட்ட ஏன் கோவப்பட்டீங்க? வீட்டில் வழக்கமா வர்றதுதான். எதுவா இருந்தாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள கோபம் தணிஞ்சிடணும். பாவியின் மேல் நாள்தோறும் சினம் கொள்கிற தேவன். தேவன் அன்பாதான் இருப்பாரு. கிறிஸ்து மன்னித்தது போல நீங்க மன்னிக்கணும்னே. அவங்க உங்களுடைய அவயங்கள், ஒரே சரீரம். அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அடுத்த நாள் தண்ணி அடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. அப்ப அன்னைக்கு நீங்க அதுக்கப்புறம் பேசலையா அப்படின்னா, பேசல அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் கழிச்சு இந்த மாதிரி தண்ணி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதை ஏன் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் இந்த போதையில ஏன் போதைக்குள்ள போறாரு அப்படின்னா, மனைவி மேல ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு பகை. வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க, சண்டை போட்டிருக்காங்க. அப்ப பல வருஷமாயி ரட்சிக்கப்பட்டா கூட ஒரு கோபம், ஒரு சுபாவம், இந்த பழைய எண்ணங்கள், ஒரு எரிச்சல் உள்ள வரும்போது உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் தண்ணி அடிக்க போயிட்டார். அப்புறம் அந்த மனுஷன் சொன்னேன், தப்புனே, இது செய்யாதீங்க. முதல்ல மனைவிட்ட போய் பேசுங்க, ஒப்புரவாகுங்க. குடும்பம் அப்படின்னா ஒற்றுமையா இருக்கணும். பிசாசுக்கு உள்ள இடம் கொடுத்துடாதீங்க. வேண்டாம், இந்த பாவத்துல போய் சிக்கி கொள்ளாதீங்க. அவங்க உங்களை நம்பிதான் வீட்டுல இருப்பாங்க, உங்கள்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு. அவர் சந்தோஷமா போய் பேசினாரு.
அதுக்கப்புறம் பலமுறை அவர்கிட்ட பார்த்துருக்கேன். அந்த தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லை. ஒரு குடும்பம் ஒற்றுமையா இருக்கும்போது பிசாசு உள்ள வர முடியாது. இயேசு கூடயே தான் இருக்கிறார். யூதாஸ் காரியத்து யூதாஸ் காரியத்து கூடயே இருந்தா கூட அவன் திருடனா இருந்தபடியான்னு சொல்லி போட்டிருக்கு. மனம் திரும்பல. அந்த பணப்பை ஆசை. சில ஆளுக்கு ரொம்ப ஆசை இருக்கும். பணம் வந்துட்டுனா போதும். ஆசை ஆசை ஆசை. பண ஆசை வந்துச்சுன்னா என்னைக்குனாலும் விழுந்து போயிடுவான். ஒரு மனுஷன் முதல்ல தேவனை நேசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு பண ஆசையோ, ஒரு பொருள் ஆசையோ, ஒரு மண் ஆசையோ, ஒரு நகை ஆசையோ, இல்லை பார்த்ததெல்லாம் ஆசைப்படுறதோ இருக்கக்கூடாது. என்னைக்குனாலும் விழுந்து போயிடுவாங்க. இதெல்லாம் நம்ம ரன்னிங்கில் தான் கண்டுபிடிக்க முடியும். உடனே எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு வீட்டுக்குள்ளே போவாங்க. இந்த வீடு நல்லா இருக்கு, இந்த குடும்பம் நல்லா இருக்கு, இவங்க கார் வாங்கியிருக்காங்களே, இவங்க வண்டி வாங்கியிருக்காங்களே, இதே போல் என் வீட்டில் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது தப்பு. உங்களுக்கு தேவன் என்ன தந்திருக்காரோ அதுல திருப்தியா இருக்க பழகணும். இப்ப நிறைய வீட்டுல என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த வீட்டுக்குள்ள போவாங்க. அங்க ஒரு டேபிள் இருக்கும், ஒரு கட்டில் இருக்கும், ஒரு பீரோல் இருக்கும், ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஒரு வாஷிங் மிஷின் இருக்கும். இதெல்லாம் என் வீட்டுக்குள்ள தான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கடன் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மாசம் மாசம் கடன் கட்டிட்டு இருப்பாங்க. 2020 இல்லை 21 ஒரு குடும்பம் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த சகோதரி சில நேரத்தில் ஜெபிக்க வருவாங்க, சில ஆலோசனை கொடுப்பேன். திடீர்னு ஒரு நாள் அவங்க என்கிட்ட ஜெபிக்க வரும்போது ஒரு காரியம் சொன்னாங்க. என் கணவர் இப்போ வெளிநாட்டில் இருக்காரு, நான் வேலை பார்க்குறேன், என் பிள்ளையில அவங்க அம்மா பார்த்துக்கிடுறாங்க, வீட்டில் இப்போ யாரும் இல்லை அப்படின்னாங்க. என்னக்கா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நாங்கள் சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், மாதம் மாதம் பேங்க் லோன் அடைக்க வேண்டியிருக்கு, இஎம்ஐ அடைக்க வேண்டியிருக்கு, வருமானம் அந்தளவுக்கு இல்லை, கணவர் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டேன், இப்போ நான் வேறு இடத்துல வேலை பார்க்கேன், பிள்ளைலாம் அவங்க அம்மா பார்த்துடுது அப்படின்னாங்க. குடும்பம் நல்லதானக்கா போயிட்டு இருந்துச்சு, அப்புறம் என்னக்கா ஆச்சு அப்படின்னு. இல்லை எங்களுக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம், வீடு கட்டணும், இப்போ புருஷன் வெளிநாடு, இப்போ நான் வேறு இடத்துல இருக்கேன், பிள்ளைகள் அவங்க அம்மா அப்பா பார்த்துக்கிறாங்க. அப்போ ஒரு குடும்பம் இப்போ 4 பக்கம் இருக்கு. கணவர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம். ஆக மொத்தம் ஒரு சின்ன வீடு கட்டினாங்க, அவ்வளோதான். ஒரு பேங்க் லோன், இஎம்ஐ கட்டணும், உடனே வேற இடத்துக்கு போயாச்சு. சில ஆசைப்படும் போது, சில லட்சங்கள் தேவைப்படும் போது குடும்பம் பிரிஞ்சு போயிருது. நான் ஊழியத்தில் வந்ததுக்கு அப்புறம் பல காரியங்களை பார்க்கும்போது, எங்கெல்லாம் பணம் 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 சொல்லி பின்னாடி போறாங்களோ அது ஒரு ஆபத்துல போய் முடிஞ்சது. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறுன்னு சொல்லி போட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பம் எதுல சிக்கல்ல இருக்கு? பண ஆசை தான். இந்த பண ஆசை ஒரு வீட்டுக்குள்ள இருக்குமானால் அங்க நிறைய பிரச்சனை தான் அவங்க சந்திச்சுட்டு இருப்பாங்க. நிறைய வேதனை இருக்கும். யூதாஸ் காரியத்துக்குள்ள ஒரு வேதனை வந்துச்சு இயேசுவை காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம். அந்த வேதனை ஏன் தெரியுமா? பண ஆசை. நாண்டு கொண்டு செத்து போயிட்டான். ஆனா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவன்னு சொல்லி பார்க்கும்போது, தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். கடைசி நேர வரை அன்பு வைத்தார். விட்டே கொடுக்கல. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தமும். இன்னைக்கு ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பிரிஞ்சு போக ரெடியா இருக்காங்க. டைவர்ஸ், கோர்ட்டு கேஸ், உடனே 2வது கல்யாணம். இப்ப அப்படிப்பட்ட காலத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். நிறைய இடத்துல நடக்கவும் செய்யுது. நிறைய இடத்துல நடக்கு. ஒரு குடும்பத்துல
அந்த தாயார் இறந்து போயிட்டாங்க. கணவன் மனைவி 50 வருஷ வாழ்க்கை, 52 வருஷ வாழ்க்கை. 50 வருஷ வாழ்க்கையிலே அந்த கணவர் குடிகாரர் தான். 50 வருஷம் வாழ்ந்து அதே வீட்டிலே நல்லபடியா 70 வயசு தாண்டி இறந்து போயிட்டாங்க. 50 வருஷம் கணவர் குடிச்சு வீட்டுக்குள்ள சண்டை வரும், கெட்ட வார்த்தை போட்டு பேசுவாங்க. அந்த குடும்ப தலைவர் ரட்சிக்கப்படல. இந்த அம்மா பக்கத்துல போய் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுவாங்க. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, 50 வருஷம் ஒரு கணவரை அட்ஜஸ்ட் பண்ணி சிலுவையில இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் எப்படி அவமானத்தை எல்லாவற்றையும் சகித்து கொண்டாரோ, அதே போல இந்த கணவரை சகித்து பொறுமையா 50 வருஷம் வாழ்ந்து, எத்தனை வருஷம் வாழ்ந்து? 52 வருஷம். 50 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். 50 வருஷம் வாழ்ந்து எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. அந்த ஜெபகுறிப்பு வரும்போது அந்த தாயார் அவங்க சொன்னாங்க, என் மகளுக்கு திருமண காரியத்துக்காக ஜெபிங்க அப்படின்னாங்க. நான் உடனே கேட்டேன், மகளுக்கு எத்தனை வயசு அப்படின்னு சொல்லி கேட்டேன். 29 வயசு அப்படின்னாங்க. ஏம்மா 29 வயசுலேயே இன்னும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே டைவர்ஸ் ஆயிட்டு அப்படின்னாங்க. ஏன் டைவர்ஸ் ஆயிட்டு? பாப்பா எங்க இருக்கா? பக்கத்துல தான் இருக்கா. உடனே பேசும்போது அந்த மகள் சொன்னா, அண்ணே கணவர் மகா குடிகாரரு, அதனால நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. அப்போ டைவர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாம் எழுதிலாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எழுதி வாங்கலை அப்படின்னாங்க. அப்போ கல்யாணம் யார் பண்ணி வச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் விரும்பி திருமணம் முடித்தேன் அப்படின்னாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க உடனே அடுத்த பாயிண்ட் சொன்னாங்க, என் கணவர் வீட்டுக்கு வரும்போது கூட ஒரு நபர் வருவார், அந்த நபர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவங்கள நான் திருமணம் முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னாங்க. அப்படியா? அப்போ முதல் கணவர் எழுதி வாங்கியாச்சா? வாங்கலை அப்படின்ட்டாங்க அந்த தாயார் சொன்னது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டேன். இந்த 2வது கணவர் அவங்களும் குடிகாரரு, அதுக்கப்புறம் அவங்களையும் வேணாம்னு சொல்லி விட்டுட்டேன் அப்படின்னாங்க. ஒரு குடும்பம் சீரழிஞ்சிட்டு இருக்கு. எப்படி சீரழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா, எடுக்கிற முடிவு சரியில்லை. குடும்பத்துக்குள்ளே அம்மா அப்பா பெற்றோர் அவங்க பார்த்து ஒரு திருமணம் முடித்து வைக்கும்போது அதில் அநேக ஆசீர்வாதம் இருக்கு. இஷ்டம் போல ஒரு வாழ்க்கைக்குள்ள போகும்போது கேடான வாழ்க்கைக்குள்ள போயிருந்தாங்க. ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே தவறான சில பாவ அடிமைக்குள்ள போயிருந்தாங்க. இதெல்லாம் ஏன் இன்னைக்கு சொல்ல வேண்டியது அப்படின்னா, பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது உள்ள வந்துருவான். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க பிசாசானவன் யூதாஸ் காரியத்தினுடைய இருதயத்தை தூண்டின பின்பு, அப்ப நம்ம இருதயத்தை தூண்டும் போது கண்டுபிடிக்கணும். இருதயத்தை தூண்டும் போது கண்டுபிடிக்கல அப்படின்னா உடனே பிசாசு உள்ள என்டர் ஆயிருதான். இந்த வசனம் ரொம்ப துல்லியமா நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த வசனத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில பிசாசுடைய கிரியைகள் இருக்கா? என் வாழ்க்கையில நான்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன்ப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு முன்னாடி பிசாசு எப்படி தூண்டுவான், எந்த காரியத்து மேல நம்ம யோசிக்கிறோமோ அது மூலியமா எப்படி என்ட்ராறான். நம்ம பைபிள் வாசித்து மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தால் பிசாசு உள்ள என்ட்ரா மாட்டான். உலகத்துக்குள்ள போகும்போது பார்த்ததெல்லாம் ஆசைப்படும் போது அவன் உள்ள என்ட்ரு ஆவான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சம்பளம் 10,000 ரூபாய். அந்த 10,000 ரூபாய் சம்பளம் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அது 5,000 மாறிடுது. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு 40,000 செல்போன் ஆன்லைன்ல வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாசம் இஎம்ஐ
5000 அடைச்சிட்டு இருக்காங்க. கேட்டால் 10 மாசத்துல அந்த செல்போனுக்குள்ள பணம் கட்டணுமா? 40,000 செல்போனுக்கு மாசம் 5000 இஎம்ஐ கட்டிட்டு இருக்காங்க. அதில் எக்ஸ்ட்ரா வட்டி. அப்போ ஒரு குடும்பம் எதுல கஷ்டப்படுது அப்படின்னா, நம்ம இருதயம் எது மேலெல்லாம் ஆசைப்படுதோ அதை கரெக்டா பிசாசு கண்டுபிடிக்கிறான். யூதாஸ் காரியத்துக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா, பண ஆசை. அவன் திருடனா இருந்தபடியால், இயேசு கூட தான் இருந்தான், அவன் திருடனா இருந்தபடியால். அப்போ இன்னைக்கு தேதியில நம்ம என்ன யோசித்து பார்க்கணும், நம்ம இருதயத்துக்குள்ள பிசாசுக்கு எங்கேயாவது இடம் கொடுத்திருக்கிறோமா? ஆனா இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தம் கடைசி ஸ்டேஜ் வரைய தம்முடைய சீசர்களிடத்தில் அன்பு வைத்தார். அவருக்குள்ளே கடைசி வரைய சீசரிடத்தில் அன்பு வைத்தார். இன்னைக்கு காலவேளையிலே ஒரு குடும்பம் எதுல ரொம்ப கஷ்டப்படும் சொல்லி நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்போது நிறைய குடும்பத்தை பார்த்த காரியம் என்ன தெரியுமா? நிறைய வீட்டுக்குள்ள ஒற்றுமை இல்லை. நிறைய குடும்பத்துல டைவர்ஸ், பிரிந்து போறது, நிறைய பிரச்சனை நிறைய வீட்டுல நான் பார்த்தேன். 2023 நினைக்கிறேன், ஒரு குடும்பத்துல கல்யாணம் நடந்துச்சு. கரெக்டா 4 மாசம்தான் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி உடனே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. டைவர்ஸ் ஆகி முடிஞ்சிச்சு. வயசு கம்மி, 23 24 வயசு தான் இருக்கும். பிரச்சனை வீட்டுக்குள்ள, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதை பேசி முடிவெடுக்காம கோர்ட்டு கேஸ் சொல்லி போய் உடனே டைவர்ஸ் ஆகி முடிஞ்சிட்டு. இன்னைக்கு பார்த்தா கண்ணீர் வாழ்க்கை. நல்ல கல்யாணம் முடிச்சு வச்சிருக்காங்க பெற்றோர், ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கோர்ட்டு கேஸ் சொல்லி போறாங்க. என்ன காரணம்? பரிசுத்தவான்கள்ட்ட போய் நிற்கும் போது அவங்க ஜெபம் பண்ணி கட்ட உடைப்பாங்க, ஆலோசனை கொடுப்பாங்க. இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஆள் இல்லை. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படி, இயேசுவை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்தில் வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்ல உள்ள வந்துட்டே இருக்கும். 1-19 ஆகிய வசனங்கள். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சிலை எடுத்து அறையில கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் காட்டிக் கொண்டிருந்த சிலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, மூழ்கினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். ஆகிலும் எல்லாரும் அல்ல. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, அங்க யூதாஸ் காரியத்தவங்க இருக்கிறான், அதனால அப்படி சொல்றாரு. ஆகிலும் எல்லாரும் அல்ல. தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியால், யூதாஸ் காரியத்தை அறிந்திருந்தபடியால். அப்ப இன்னைக்கு செய்தியில ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே தம்முடைய சீசர்களிடத்தில் முடிவு புரிந்தோம், அவரிடத்தில் அன்பு வைத்தார். அது நமக்கு ஒரு முதல் பாயிண்ட் இருக்கு. ரெண்டாவது, இயேசுவை யாரு காட்டி கொடுக்க போறானோ அந்த யூதாஸ் காரியத்தும் கூட தான் இருக்கிறான்.
தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியால் நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்றார். அவருடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்கிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவருவர் கழுவக்கடுவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். உங்களை எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை. நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான் அப்படின்னு சொல்லி யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இன்னைக்கு கால வேளையிலே நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கலாம். நம்ம எல்லாருமே கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றோமா என்பதை மாத்திரம் நம்ம யோசித்து பார்ப்போம். அது நடக்கும்போது நானே அவர் என்றும் நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுதே அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலவேளையிலே இந்த வேத பகுதி நம்ம வாசித்தோம், தியானித்தோம். 2 வசனம் தான் நம்ம தியானிச்சோம், மற்றதெல்லாம் வாசிச்சிருக்கேன். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே தம்முடைய சீசர்களிடத்தில் முடிவு வரைந்தோம் அவர் அன்பாதான் இருக்காரு. அது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா, யூதாஸ் காரியத் அவனை குறித்து வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. வேதம் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அவன் இருதயத்தை பிசாசானவன் தூண்டின பின்பு. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எதை கண்டுபிடிக்கணும், பிசாசு எப்படி கண்டுபிடிக்கணும், அதுதான் நமக்கு செய்தி. எப்போதுமே ஒரு மைய கருத்து உண்டு. எப்படி பஸ்கா பண்டிகையில இயேசு முடிவு புரிந்து அன்பு வைத்தாரோ, கூடயே இருந்த ஒரு நபர் யார் அப்படின்னா யூதாஸ் காரியத். அவனுக்குள்ளே அந்த பண ஆசை, அவன் திருடனா இருந்தபடியால் இயேசுவை காட்டி கொடுக்க அவன் இருதயத்தை பிசாசுக்கு திறந்து கொடுத்துட்டான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பிசாசு அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை எல்லாமே ஆரம்பிக்கும். அதனால நம்ம இருதயத்துக்குள்ளே ஆவியானவருக்கு மட்டும்தான் இடம் இருக்கணும். இந்த உலகத்துடைய காரியத்துக்கோ எதுக்குமே இடம் இருக்கக்கூடாது. எதுக்கு இடம் இருந்தாலும் பிசாசு உள்ள என்டர் ஆகத்தான் செய்வோம். நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது நான் எப்படி தெரியுமா பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நான் பரலோகத்துக்கு மட்டும்தான் வேலை பார்ப்பேன். என் கை பரலோகத்துக்கு மட்டும்தான் வேலை பார்க்கணும். நான் அந்த உலகத்துல எதுக்கும் அடிமையா இருக்கக்கூடாது. யாரையும் நான் அனுப்புவேன், நான் போறேன் ஆண்டவரே, அவ்வளவுதான். இதுதான், இப்படிதான் என்னுடைய ஜெபம் இருந்துச்சு. கர்த்தருடைய கிருபையினால 2026 பல சூழ்நிலை, பல உபத்திரங்கள், பல பாடுகள், பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் ஊழியத்துல வந்ததுக்கு அப்புறம் எல்லாவற்றையும் நீக்கி இந்த நிமிஷம் வரை ஜீவனோட வச்சிருக்காரு. காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனங்களை கடைசி காலத்துல ரொம்ப பார்க்க முடியல. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்றாங்க, ஒரு 5 நிமிஷம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்க. உலகத்துக்குள்ள போகும்போது எதுலயாவது மயங்கிருந்தாங்க. அது பொருள் ஆசையா இருக்கலாம், பண ஆசையா இருக்கலாம், இச்சையா இருக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுக்கலை. ஒரு மனுஷன் வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். 3 வருஷம் கூடயே இருந்த யூதாஸ் காரியத்தை வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுக்கல. அதனாலதான் அவன் முடிவு நாண்டு கொண்டு செத்தான். காலையில சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. முடிவு பரியந்தம் சீசர் இடத்துல அன்பு வைத்தீங்கப்பா. யூதாஸ் காரியத்து கர்த்தரை காட்டி கொடுக்க இருதயத்தை பிசாசுக்கு திறந்து கொடுத்தான்ப்பா. அவனோட முடிவு நல்லா இல்லப்பா.
இன்னைக்கு காலைவேளை நாங்க யாரெல்லாம் இந்த செய்தியை நாங்க தியானித்து ஜெபிக்கிறோமோ, எங்க இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் இடம் இருக்கணும்ப்பா. எங்க இருதயத்துக்குள்ள நீங்க மட்டும்தான் இருக்கணும்ப்பா. தேவையில்லாம உலக காரியமோ எதுக்குமே எங்க இருதயத்துல வேற இடம் வேண்டாம்ப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை தந்து இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. இந்த மாசத்துடைய தேவைகளை சந்திங்க. இணைந்துக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் ஆலயத்து போயிட்டு இருக்காங்களோ, கர்த்தர் உங்க பிள்ளைகளோட புறப்பட்டு போங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகத்தை தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, பரிசுத்தவரால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க, கிருபையின் வரலால் நிரப்புங்க, ஞான வரலால் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலால் நிரப்புங்க. ராஜா, சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேல் அடைங்க. உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேல் அடைங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதரை பாட்டுங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் சகல விதமான பாதுகாப்பு தாங்க. நிறைய குடும்பத்திலே அப்பா லீவுக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்கப்பா, அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. எல்லா தேசத்துக்கும் சமாதானத்தை கட்டிடுங்க. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. இந்த நாளிலும் இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடுத்து சரீரத்துல பலவீனத்தோட படுத்த படுக்கையில ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில யாரெல்லாம் இருக்காங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க. உங்களுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் தொட்டு ஆசீர்வதிப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, 9363064188 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.